Okay, today I will finish atomic structure. Okay, it's last class about atomic structure. Today we are going to discuss two topics. One is Heisenberg uncertainty principle, and the second one is quantum numbers. Okay, அது ரெண்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 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 சாப்டர் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு பார்ட் ரிமைனிங் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஐ வில் டீச் லேட்டர். ஓகே, ப்ளீஸ் ஃபாலோ. கவனி, ஞாபகம் வச்சுக்கோ டி ப்ரோக்லி கான்செப்ட். ஓகே, கேன் எக்ஸ்பிளைன் த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். Okay, Heisenberg de Broglie concept can explain dual can right Heisenberg. Okay, Heisenberg uncertainty principle can explain also what the wave nature of electrons. Okay, please note. According to the principle, சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க இத. According to first yearல படிச்சிருப்பேன். According to this principle, the momentum of electron, the momentum and position. Okay, the momentum and position of moving electron cannot be determined simultaneously. With 100% accuracy. கவனிங்க, இதுதான் நியூக்ளியஸ். ஓகேவா? இப்ப எலக்ட்ரான் இதுல மூவ் ஆகுமா? இப்ப எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது இந்த எலக்ட்ரானோட பொசிஷனும் மொமெண்டமும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, எப்ப அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் நீ பொசிஷன் நம்ம பொசிஷன் கண்டுபிடிச்ச அப்படி if you are try to find out position, okay, we finally end with the error in momentum. Okay, if you are try to find out the momentum of that electron, and finally we are end with error in the position. Okay, both property, that is called canonical form. அது பேர் அது canonical property. canonical the canonical property அது அப்படி என்ன மீனிங்னா அது ரெண்டு ப்ராப்பர்ட்டி we cannot find out same time. Okay, அப்ப ஒரு மூவிங் எலக்ட்ரானோட மொமெண்டமும் பொசிஷனும் we cannot find out directly. Just okay, please note. Delta x அப்படின்னா என்ன? Please note. Delta x. This is error இல்லைன்னா uncertainty of position. Okay, uncertainty of position. What is delta p? Is error of momentum இல்லைன்னா is error of momentum இல்லைன்னா uncertainty of momentum. Now what is mathematical formula? Simple. Not பண்ணி important. The delta x and delta p are equal or greater than h by 4 pi. h by 4 pi. இதான் formula. Not பண்ணி important. யூனிட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். யூனிட் படம் பார்க்கலாம். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். யூனிட் படம் பார்ப்போம். கவனி, வாட் இஸ் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டியா? m is equal to mass into velocity. மாஸ் வெலாசிட்டி சேம் தானே, அது மாறாது. வெலாசிட்டி மட்டும் மாறும். ஓகேவா? இது we can replace here. கவனிங்க, பொசிஷனுக்கு யூனிட் வந்து மீட்டர். கரெக்டா? மீட்டர். மொமெண்ட் மாஸ் இன்டு வெலாசிட்டியா? மாஸுக்கு என்னது கிலோகிராம், வெலாசிட்டிக்கு என்னது மீட்டர் பர் செகண்டா? மீட்டர் பர் செகண்ட். எஸ் ஆர் நோ? வாட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட்? தேர்ஃபோர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 1. இதான யூனிட். ஓகே, இந்த ஹெச்எல் யூனிட் என்ன? கவனிங்க, ஆக்சுவலா ஒரு ஜூல்னா எவ்வளோ? 1 ஜூல் எவ்வளோ? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ், இதான் 1 ஜூல். இப்போ என்ன 1 ஜூல் எடுத்துக்கோ. ஓகே, இந்த 1 ஜூல்ல இது கிலோகிராமா, இங்க மீட்டர் ஸ்கொயரா, இங்க செகண்ட் மைனஸ் 2.
இப்ப என்ன பண்ணா இங்க ஒரு செகண்ட் இங்க மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப என்ன ஆகாது? இந்த வேல்யூ மாறாது தானே? அப்ப இங்க ஜூல் செகண்ட் தட் ஈக்குவல் டு வாட்? இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்ப இது என்ன ஆயிரும்? கிலோகிராம் மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் ஒன்னா. இப்ப இதான் இங்க இருக்கு கிலோகிராம். இந்த மொத்த கிலோகிராம் அது கிலோகிராம் மீட்டர். அப்ப இந்த மொத்த யூனிட் என்ன? இந்த மொத்த யூனிட் என்ன வரும்? திஸ் யூனிட் ஆஃப் திஸ் வாட்? யூனிட் என்ன வரும்? ஜூல் பர் செகண்ட். சாரி, ஜூல் செகண்ட். எச்சும் ஜூல் செகண்ட் தானே? அவ்வளவுதான், கேன்சல் ஆயிரும். சிம்பிள். இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். இது தெரியணும். 1 ஜூல்ஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. கவனிங்க, மொத்தம் 3 ஃபார்முலா இருக்கு. எப்படி வந்து ஒரு மூவிங் எலக்ட்ரானோட உன்னால அதோட பொசிஷனையும் மொமெண்டமையும் கண்டுபிடிக்க முடியாதோ, அதே மாதிரி அந்த மூவிங் எலக்ட்ரானோட எனர்ஜியும் அந்த மூவிங் எலக்ட்ரானோட எனர்ஜியும் டைமும் வர முடியாது. ஓகே, எனர்ஜி அண்ட் டைம் cannot find simultaneously. Similarly, அந்த மூவிங் எலக்ட்ரானோட மொமெண்டம், சாரி, ஆங்குலர் மொமெண்டம் பை அண்ட் ஆங்கிள் தீட்டா we cannot find simultaneously. ஓகே, இது நாலுமே என்னதான்? இது மூணுமே என்னதான்? ஐசன்பர்க் uncertainty principle. This is what Heisenberg uncertainty principle. Okay, important is not. Okay, for numerical point of view இதான் important. First formula important. ஓகேவா? என்ன ஃபார்முலா? டெல்டா எக்ஸ் டெல்டா பி என்ன பண்ணலாம்? மாஸ் இன்டு டெல் வி எழுதலாமா? டெல் வி ஈக்குவல் பண்ணலாம். ஈக்குவல் டு h by 4 pi. அவ்வளவுதான். ஈக்குவல் பண்ணா ஓகே. Numerical you can use this formula. They ask two question. What is the uncertainty velocity? What is uncertainty of motion? Okay, maximum time they will ask uncertainty of motion only. Formula என்ன? Therefore delta x that equal to h by 4 pi into m into del v. இதான் formula. Important note. Please note. Okay, but this is a formula for uncertainty of motion. Okay, maximum time they will ask what? Uncertainty of motion only in exam point of view. இது ஒரு சின்ன கீ பாயிண்ட் பண்றோம். நாம வச்சுக்கோ. இது டிப்ஸ் ஃபார் யூ. சின்ன டிப்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்லுது? They will play with the language. Careful கவனி. First case. The moving electron speed. The moving electron speed. Okay, 90 meter per second with accuracy up to 5%. இப்படி கொடுத்துருவாங்க. அப்ப இதுக்கு இப்ப இது வெறும் வெலாசிட்டி தான். ஓகே, we need a delta v. டெல்டா v னா வெலாசிட்டி, டெல்டா v என்னது? அன்சர்டைன் வெலாசிட்டி. therefore டெல்டா v என்ன வரும் அப்படின்னா, இந்த வெலாசிட்டி எவ்வளவு அக்யூரசி அப் டு 5%, 5/100. புரியுதா? சிம்பிள். செகண்ட் கேஸ் இதேதான். the moving electron velocity is 90 meter, அதே 90 meter per second with uncertainty up to 0.001%. Okay, they given percentage குதா போணும், divided by 100. simple. அப்ப delta v is equal to 90 into 0.001/100. simple. அடுத்தது third. Tell me this. Okay, the moving, what is the answer? Tell me. The moving electron velocity, the 50 meter per second
with accuracy, with uncertainty with uncertainty up to 99.99%. Tell me, what is the delta V? An answer. Anyone tell me what is answer? What is answer? What is answer? Del V எவ்வளோ? ஸ்டூடெண்ட் del V எவ்வளோ வரும்? 50 into 99.99/100 இப்படி போட்டு அப்படின்னா தப்பு. கவனி, ப்ராக்டிக்கலா பாறான். அன்சர்டனிட்டி எரர் தானே. இப்ப நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற, அது எரர் வந்து 99.9% எரர் வந்தா என்ன மீனிங் அது? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தப்பு, பணத்தை வேஸ்ட் தானே. எஸ் ஆர் நோ? அப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து எரர் வந்து 99.9 வந்தா தப்பு. அப்ப என்ன பண்றது சார்? இந்த கேஸ் பண்ண வச்சு, இந்த கேஸ் மட்டும். ஓகே, இது வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ். இந்த கேஸ்ல மட்டும் we have to take ரிமைனிங் எடுத்துக்கணும். ஓகே, ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 0.01% இருக்குமா? அது எடுத்தோம். அப்ப டெல்டா வி எவ்வளவு? டெல்டா வி that equal to 50 into 0.01/100. இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோ. ஏன்னா நியூமெரிக்கல்ல ப்ளே பண்ணோம் இந்த பாயிண்ட்ஸ்லாம். நான் வச்சு இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணியாச்சா? ப்ளீஸ் நோ. சப்போஸ் கொஸ்டின் டேட்டா கொடுப்பாங்க நியூமெரிக்கல். ஓகே, டேட்டா வேல்யூ இந்த வேல்யூ தருவாங்க. நான் வச்சுக்கோ. என்ன வேல்யூனா டெல்டா வி that equal to 90 meter per second plus or minus 5%. நான் கொடுத்துருவோம் plus or minus 5%. இப்படி கொடுத்தா என்ன மீனிங்? plus or minus 5%. இது டெல்டா வி என்ன வரும்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானா, அப்ப 90 into 5/100. இது அல்டிமேட். ஃபிஃப்த் ஒன் del v that equal 90 plus or minus 0.2 meter per second கொடுத்துருவோம். அப்ப இந்த மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாரு, இது மீட்டர் பர் செகண்ட். இதுக்கு அப்ப வாட் இஸ் டெல்டா பினா டைரக்ட் வேல்யூ 0.3. இதெல்லாம் டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரிக்ஸ் மாதிரி. ஓகேவா? நியூமெரிக்கல் யூஸ் ஆகும். நோட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட். கால்குலேஷன் நோ இஷ்யூ. ஓகே, நீ சால்வ் பண்ணிக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒன் ஞாபகம் வச்சுக்கோ. இதுல மாஸ் கண்டிப்பா என்ன இருக்கணும்? மாஸ் கிலோகிராம்ல மட்டும் தான் இருக்கணும். மாஸ் கிலோகிராம்ல இருக்கணும். வெலாசிட்டி உனக்கு மீட்டர் பர் செகண்ட்ல தான் இருக்கணும். ஓகேவா? இது கண்டிஷன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபார்முலால வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட்ல தான் இருக்கணும். மாஸ் வந்து கிலோகிராம்ல மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? கிராம் கொடுத்தா கிலோகிராம் மாத்திக்கணும். ஓகே, இது ஐசோமர் கன்செப்ட் பிரின்சிபல். ஓகே, क्वेश्चन we will discuss later. Direct question. Next we go with shape of orbit. Listen, shape of SPD orbit I will discuss in already chemical already discuss பண்ணியாச்சு. ஓகே, I directly enter to the quantum numbers. அது பார்க்கலாம். ஓகேவா? Shape of orbital, please refer chemical bonding notes. I discussed there already. நோட் பண்ணிக்கோ. டாபிக் ஸ்மால் டாபிக் தான். quantum numbers. இது எதுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னா, ஓகே, வேர் இஸ் எலக்ட்ரான்? வேர் இஸ் எலக்ட்ரான் இன் ஆட்டம்? எலக்ட்ரான் இன் an atom. அந்த ஒரு ஆட்டத்துல எலக்ட்ரான் எங்க இருக்கு? அது யாரும் சொல்லுவா? எக்ஸ்பிளைன் குவாண்டம் நம்பர்ஸ். ஓகேவா? சிம்பிள். கவனம் எழுதிக்கோ. the set of number which are required to locate an electron in an atom. Okay, மொத்தம் நாலு குவாண்டம் நம்பர் இருக்கும், தெரியும், பேசிக் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ்.
principal quantum numbers, அது we can say small n. Second வந்து azimuthal quantum number, azimuthal quantum numbers. இல்ல azimuthal we can say subtractory, we can say angular, a simple small l. Third, okay, magnetic quantum number, magnetic quantum numbers, bracketல small m. And fourth வந்து spin quantum number. That is yes. Spin quantum numbers, bracket layers. நான் வச்சுக்கோ இந்த மூணு, இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ இருக்குல்ல, திஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ இஸ் மேத்தமெட்டிக்கல் டெரைவ் பண்ண முடியும். அதான் இந்த ஸ்பாட். ஓகேவா? மேத்தமெட்டிக்கலி மேக்ஸ் we can derive using what? Using Schrödinger equation. Schrödinger wave equation சிலபஸ்ல இருக்கு, we discuss later. இந்த ஸ்பின் இருக்குல்ல, இது தியரி பார்ட், இது தியரி பார்ட். ஓகேவா? ஃபாஸ்டா போலாம், கொடுக்க தான் இருக்கும். ஓகேவா? நிறைய ஃபார்முலாஸ் மட்டும் இருக்கும், செக் பண்ணிட்டு we'll move on formulas. எழுதி first one, principal quantum number. First one, principal quantum number. It represent, please note, it represent the size and energy of a shell. Size and energy of shell. Okay. இப்போ நியூக்ளியஸ் எங்க இருக்கா? இது 1, இது 2, இது 3, 4, 5. ஓகேவா? அப்ப n வேல்யூ 1, n வேல்யூ 2, n வேல்யூ 3, n வேல்யூ 4, n வேல்யூ 5. அப்ப இங்க n வேல்யூ இன்க்ரீசஸ், என்ன ஆகும்? உங்க சைஸும் at the same time energy also increases. Okay, now much very simple. Okay, formula is the maximum number of electrons in the shell 2n, not subshell, 2n square. Our k shell, kl, l shell, kl, m, n, o, p. Okay, நான் shell தான். n value 1, n value 2, n value 3, n value 4, n value 5, n value 6. How many electrons இருக்கும்? First shell 2 electron, second shell 8 electron, third shell 18 electron, fourth shell 4 square 16, 32 electrons, 5 square 25, 50 electrons, 6 square 36 into 72 electrons. Electrons. Okay. Formula shell வேற, subshell வேற. ஷெல்லுனா ஆர்பிட்டால், சப்ஷெல்னா அந்த ஆர்பிட்ல இருக்கிற ஆர்பிட்டால், தட் இஸ் SPDF. அது சொன்னேன். சப்ஷெல் அப்படின்னா SPDF, ஷெல் அப்படின்னா அந்த ஆர்பிட். ஓகே, இதுதான் ஆர்பிட். இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். this supports a principal quantum number. Okay, செகண்ட் போலாமா? செகண்ட் எழுதிக்கோ. azimuthal quantum numbers. நோட் பண்ணிக்கோ. It represents shell, subshell in the shell. 8. It represents a subshell
a subshell within a shell. Within a shell. Next step. This also represent. It also represent shape of the shell. Shape of the subshell. Shape of the subshell. Okay. Arthamada important. The value of L. Important. The value of L that equal to 0 to n minus 1. The formula 0 to n minus 1. Very important questions. Okay. Last point. The orbital angular momentum. The orbital, the angular momentum. What is the formula? That is equal to h by 2 pi square root of L into L plus 1. Important place. Okay. Gowning. This is important. This is L value. This is L value. This is subshell. L value 0 ஆ அது F subshell. L value 1 இருந்தா அது P subshell. எல்லாம் small p small s ஓகேவா? எல்லாம் small p தான். Okay, term symbol தான் capital. Term symbol are discussed coordinate schemes, right? L value 2 இருந்தா D subshell. L value 3 இருந்தா F subshell. L value 4 இருந்தா S B D F G subshell. L value 5 இருந்தா H subshell. இதுதான் important. அப்ப இந்த அவுட் ஆஃப் SPDF ஆர்பிட்டால் SPDF GH ஆர்பிட்டாலுக்கு எந்த ஆர்பிட்டல் angular momentum value always 0 students. Which orbital, which subshell, the angular momentum value always 0. Anyone? Formula பாரு கண்டுபிடி. Which orbital? An answer. S orbital. Good. Yes. Super. For S orbital, L is equal to 0. Therefore, the orbital angular momentum 0 for S orbital always. இப்போ இதுக்கு ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 5D இருக்கு, 3P இருக்கு, 2S வேணா 2P வச்சுக்கோங்க. 2P வேணும். ஓகே. 4D 3D கவனி. இப்ப இந்த 5Dன்னு சொல்றாங்கல்ல, இந்த 5 தான் n, இந்த D தான் L. அப்ப n value 5. What is L value for this 5D orbital? Students, what is L value? 2. Good. ரைட்டா? அப்ப இது L value எவ்வளவு? 2. இது L value 1. இது L value 3. அப்ப ஆன்சர் ஃபார்முலா என்னதுக்கு? h by 2 pi into square root of 2 into 2 plus 1. 2 plus 1 3. 3 into 6. அப்ப ஆன்சர் எவ்வளவு? h by 2 pi into root 6. சிம்பிள். ஓகேவா? அவ்வளவுதான். இது one more important formula. What is the value of n? 0 to n minus 1. This is very important because okay, important formulas நான் சொல்றேன். Like 0 to n minus 1. Gone. Again ஒரு flow chart. இங்க value of n, இங்க value of L, இங்க value of L. Okay. இப்போ n value 1. L value of n formula என்னதுக்கு? 0 to n minus 1 தானே formula. ஓகே. இப்போ வந்து n value 1 போட்டேன். அப்ப L value கண்டிப்பா என்ன வரும்? ஸ்டூடண்ட்ஸ், n value 1 போட்டா L value என்ன வரும்? 0 வா? L value 0. கரெக்டா? இங்க n value 1. அப்ப L value 0 என்ன ஆர்பிட்டால்? L value 0 என்ன ஆர்பிட்டால்? S orbital. அப்ப S orbital always start ஆகும் S1. Therefore S orbital always start from which number? 1. அப்போ 1s allowed. 1s
2s 3s 4s எல்லாமே அலோடு. ஓகேவா? இப்போ n வேல்யூ 2 n வேல்யூ 2 இருந்துச்சுன்னா வாட் இஸ் த ஃபார்முலா? 0 to n minus 2 minus 1 எவ்வளோ? 1. 1 0 p அலோடா? orbital. 1 0. 1 இது என்ன ஆர்பிட்டால்? p சப்ஷெல். இது என்னது? s சப்ஷெல். wait. n வேல்யூ 2 இருந்தா 0 வரும், l வேல்யூ 0 வரும், l வேல்யூ 1 வரும். l வேல்யூ 0 என்ன ஆர்பிட்டால்? s ஆர்பிட்டால். இது என்ன ஆர்பிட்டால்? p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால் எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஆல்வேஸ் 1p இருக்கா? 1p கரெக்டா தப்பா? 1p தப்பா கரெக்டா? 1p ராங். ஏன் 1p ராங்? பிகாஸ் l வேல்யூ n minus 1 வரும். ஓகேவா? n வேல்யூ 1 minus 0 தப்பு. அப்ப நான் வச்சு p ஆர்பிட்டால் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 2 தான். n வேல்யூ 2 தட் இஸ் 2p 3p 4p. ஓகே, இதுல 1p நாட் அலவுட். n is equal to 3. Similar same. என்ன 3 னா 3 minus 1 எவ்வளோ? 2. ரைட்டா இல்லையா? அப்ப 0 வரும், 1 வரும், 2 வரும். இது s சப்ஷெல், இது p சப்ஷெல், இது d சப்ஷெல். இப்ப d விட எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும்? கரெக்டா 3d ஸ்டார்ட் ஆகும். 3d 4d 5d. இப்ப 2d கரெக்டா? 2d தப்பா கரெக்டா? 2d தப்பு. ஏன் தப்பு? Wrong. Wrong. d orbital always start from n. s orbital always start from 1. p orbital always start from 2. அப்ப f எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 3f 4f 5f. இதுல எத்தனை கரெக்ட்? 3f தப்பா கரெக்டா? 4f. 4f 5f Yes, 5 sir. வந்து கரெக்ட் ரைட். கரெக்ட் அவ்வளவுதான். 4 வந்தா 5 கண்டிப்பா வரும். அப்ப s orbital always start from n value 1. p orbital always start from n value 2. Okay. And okay, d orbital always start from n value 3. இப்படி கொடுப்பாங்க. எடுத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் n value 1, l value 0 ஒரு ஆன்சர், n value 2, l value 0 ஒரு ஆப்ஷன், n value 3, l value just wait, n value 2, l value also 2. Okay, n value 2 2 வேணாம், n value 3, l value 0. இது எது நாட் அலோடு? ஃபர்ஸ்ட் அலோட் நாட் அலோடா? ஃபர்ஸ்ட் அலோட் நாட் அலோடா? n value 1, l value 0. What is the l value formula? 0 to n minus 1 தானே? 1 minus 1 0 அலோடு. ரைட்டா இல்லையா? n value 2 formula 0 to n minus 1. இப்போ 2 minus 1 1. அப்போ 0 வரும் அலோடு. நெக்ஸ்ட் n value 2, 2 minus 2 எவ்வளோ? 2 minus 1 எவ்வளோ? 1 தான் ஐஎஸ் 2 தப்பு, நாட் அலோடு. 3 வந்திருக்கு, 3 minus 1 2, 0 to 2 அப்போ 0 அலோடு. இது ஆக்சுவலா இது என்ன ஆர்பிட்டல் வரும்? இது டெல் மீ, இது என்ன ஆர்பிட்டல் வரும் ஆக்சுவலா? இது n equal to l equal to which ஆர்பிட்டல்? 2d யா? 2d தப்பா கரெக்டா? தப்பு. ஏன் 2d தப்பு? d எங்க ஸ்டார்ட் ஆகும்? 3 ல. இது 1s 1s அலோடு. இது 2s 2s அலோடு. இது 3s 3s அலோடு. இது தப்பு. n equal to 2, l equal to தப்பு. அப்ப என்ன பாயிண்ட் சொல்ல வர அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோ, l வேல்யூ n ஓட கம்மியா தான் இருக்கணும். ஒரு வேல்யூ கம்மியா இருக்கும், அவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதா? இம்பார்ட்டன்ட் பீஸ். நெக்ஸ்ட் எழுதிக்கோ, ஜஸ்ட் வெயிட். போலாமா? லாஸ்ட் ஒன், இட்ஸ் தேர்ட் ஒன். மேக்னெட்டிக் ஒன் நம்பர். மேக்னெட்டிக் quantum it represent
It represent the orientation of electron cloud in three-dimensional space around the nucleus. Actually, இதான் இப்ப சொல்றேன்ல, the orientation of electron cloud around the three-dimensional space of the orientation of electron cloud in three-dimensional space around the nucleus. That's definition of orbital. Okay, nucleus. But simple. Okay, go on. Now, what is value of ml? M. The value of m is equal to minus L2 plus L. Minus L2 plus L. இதான் ஃபார்முலா. அப்ப ஒரு ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ ஜீரோவா இருந்தா எம்எல் வேல்யூ என்னவா இருக்கும்? எம்எல் வேல்யூ ஜீரோவா இருக்கும். எம்எல் வேல்யூ ஓகேவா? இப்ப எல் வேல்யூ ஜீரோ என்ன ஆர்பிட்டால்? எஸ் ஆர்பிட்டால் தானே? ஓகேவா? உங்க ஓரியன்டேஷன் ஃபார்முலா எழுதிக்கோ. வாட் இஸ் ஓரியன்டேஷன் ஃபார்முலா அப்படின்னா the orientation of orbital that is 2l plus 1 இதான். ஓகேவா? கவனி. இப்போ இது வேல்யூ ஆஃப் n. This is value of n. This is value of L. Value of L. This is orientation. இது அந்த orientation value. That is value of ml. Start பண்ணலாமா? Simple தான். Okay, listen. Some people call ml சொல்லுவாங்க. Okay, we can use m யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ml தான் நம்ம மேக்ஸிமம். Okay, so n value is equal to 1. L value என்னவா இருக்கும்? ஃபார்முலா ஆனது 0 to n minus 1 தானே? அப்ப what is L value? L value 0 தான். Orientation ஃபார்முலா என்ன? 2l plus 1 தானே? அப்ப எத்தனை orientation? ஒரு orientation. அப்ப ml வேல்யூ என்ன? இதான் ஒரு ஆர்பிட்டல், ஒரு ஓரியன்டேஷன். இப்ப m வேல்யூ என்னவா இருக்கும்? மைனஸ் L2 பிளஸ் L. L வேல்யூ 0 எவ்வளோ? அப்ப இது m வேல்யூ, இதுல m வேல்யூ 0. அப்ப s ஆர்பிட்டல் ml வேல்யூ எவ்வளோ? 0. புரியுதா? s ஆர்பிட்டல் m வேல்யூ எவ்வளோ? 0. இப்ப n is equal to 2. n is equal to L வேல்யூ என்ன வரும்? 0 to n minus 1. இப்ப L வேல்யூ 0 வரும், 1 வரும். L வேல்யூ 0னா ஒரு ஆர்பிட்டால், 1 இருந்தா 2 into 1 2 plus 1 3. அப்ப இது ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். இது s of shell, இது s ஆர்பிட்டால். ஓகே, s ஆர்பிட்டால். இது 3 ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால். ஓரியன்டேஷன் அது p ஆர்பிட்டாலுக்கு, இது p ஆர்பிட்டால். L வேல்யூ 1. அப்ப ml வேல்யூ எவ்வளவு? -1 to +1. ஓகேவா? இப்ப இது -1 0 +1. இது p ஆர்பிட்டால். ஓகே, சிம்பிள். இப்ப n is equal to 3. 3 இருந்தா ஒன்னு 0 வரும், 1 வரும், 2 வரும். 0 வந்து s ஆர்பிட்டால் ஒரு ஓரியன்டேஷன், ஒரு பாக்ஸ். இதோட m வேல்யூ எவ்வளவு? இதுல m வேல்யூ 0 ஆல்வேஸ். 2 இருந்தா p ஆர்பிட்டால். சரி, orientation I mean L value 1 இருக்கு. 2l plus 1 2 into 1 2 2 plus 1 3. இப்ப 3 orientation. இதோட வேல்யூ வந்து -1 0 plus 1 வச்சுக்கோ. இது px, இது pya, இது pz. pz m வேல்யூ ஆல்வேஸ் 0 தான். நான் சொல்றது புரியுதா? இது ஃபிக்ஸ். என்ன ஃபிக்ஸ் சொல்றேன்னா pz க்கு m வேல்யூ ஆல்வேஸ் 0. இது ஃபிக்ஸ் 1. ஓகே, px என்ன சொல்லலாம்? px வந்து either +1 இருக்கலாம், -1 இருக்கலாம். புரியுதா? either +1 either -1, no issue. py க்கு either +1 either -1, no issue. L value 2 on that, what is ml value? Orientation 2l plus 1. அப்ப 2 into 2 2 into 2 2 2 plus 1. So 2 into 2 4 4 plus 1 5 orientation. So 5 value 1 2 3 5. இது -2, இது -1 0 plus 1 plus 2. இது பேர் dxy, இது பேர் dxz, இது பேர் dx square minus y square, இது dyz, இது dz square. இது என்னது? dz. This all things I discussed already in chemical bonding as well as coordination we refer. புரியுதா? சிம்பிள் இதான். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 4 செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு எது அலோடு எது நாட் அலோடு கேட்பாங்க. புரியுதா? கவனி, இப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வச்சுக்கோ n வேல்யூ is equal to 2.
L value is equal to 1. Okay, அவ்வளவுதான். Tell me number of n orbital. Which orbital this? N is equal to 2, L is equal to 1. N orbital. p N orbital. orbital. 2p orbital. How many maximum electrons? Maximum electron. p orbital. 6 electrons. ரைட்டா இல்லையா? அப்போ உங்ககிட்ட வெறும் n வேல்யூ வெறும் l வேல்யூ கேட்டாங்கன்னா ஆன்சர் 6. இதே கொஸ்டின் மாத்த போறேன் பாரு. சேம் கொஸ்டின் தான். n is equal to 2, L is equal to 1, m is equal to 0 கொடுத்துருவோம். அப்போ how many, tell me, what is the electron? What is the electron count here? Anyone? எவ்வளவு ஆன்சர் எலக்ட்ரான் கவுண்ட்? இதுவும் 2p ஆர்பிட்டால் தான். ஆனா m வேல்யூ என்ன கொடுத்துருக்கா? m வேல்யூ 0வா? அப்போ ஒரு ஆர்பிட்டால் வேல்யூ. அப்போ ஒரு ஆர்பிட்டல் ஆன்சர் 2. சூப்பர். ஒரு ஆர்பிட்டல் இப்போ m வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஒரு mனா ஒரு ஆர்பிட்டால் தானே. அப்போ ஒரு ஆர்பிட்டல் அவங்க எலக்ட்ரான் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்ப இங்க m வேல்யூ கொடுத்ததுனால இது ஆன்சர் 2. அப்ப n வேல்யூ l வேல்யூ m வேல்யூ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் 2. n l கொடுத்தாங்கன்னா l பார்த்து ஆன்சர் பண்ணு. s ஆர்பிட்டலா 2 எலக்ட்ரான். ஓகே, தெரியணும் உங்களுக்கு. s னா 2 எலக்ட்ரான், p னா 6 எலக்ட்ரான். இது ஃபார்முலா என்ன? 2l plus 1 into 2. இதான் ஃபார்முலா எலக்ட்ரான்ஸ்க்கு. ஓகேவா? d இருந்தா 10 எலக்ட்ரான். ஓகே, அப்ப m வேல்யூ கொடுக்காம எலக்ட்ரான் கேட்டா ஆன்சர் அந்த l வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். l வேல்யூ என்னவோ அந்த ஆர்பிட்டல் எலக்ட்ரான், m வேல்யூ கொடுத்தா அந்த எழுதணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். இதே क्वेश्चन என்ன ஆன்சர் வரும்? n is equal to 2, l is equal to 1, m is equal to 0, s equal to plus of. எவ்வளவு ஆன்சர்? எத்தனை எலக்ட்ரான் தெரியுமா? எத்தனை? 1 or 2? how many electrons? 1 or 2? 1. சூப்பர். ஏன் 1? சரி, n வேல்யூ 2, 2, l வேல்யூ 1, p ஆர்பிட்டால், m வேல்யூ z, p z. ஒரு ஆர்பிட்டால் இருக்கா? நான் படிச்சிருப்பேன்ல, என்ன படிச்சிருப்பேன்? இந்த எலக்ட்ரான் பேரு இது இது பிளஸ் ஆஃப், இது மைனஸ் ஆஃப் தானே. இது பிளஸ் ஆஃப், இது எவ்வளவு? மைனஸ் ஆஃப். ரெண்டு ஆட் பண்ணா வேல்யூ 0. வேணா பிளஸ் ஆஃப் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. இப்ப ஆன்சர் 1. அது இப்படி கொடுத்த ஆன்சர் மைனஸ் ஆஃப் கொடுத்தா அதேதான். என்ன ஆன்சர்? இதுக்கு மைனஸ் ஆஃப் கொடுத்தாலுமே ஒரு எலக்ட்ரான். இதே வேல்யூ 0 கொடுத்தா என்ன ஆயிரும்? 0 கொடுத்தா 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, why 2 எலக்ட்ரான் பிளஸ் ஆர் மைனஸ் 0 ஆயிரும். புரியுதா? இது மாதிரி கொஸ்டின் லாங்குவேஜ் they will play. Don't worry, tomorrow I will send 30 questions for you for this assignment. சால்வ் பண்ணுங்க. சண்டே எக்ஸாம் ஆகும். ஓகே, I will show jam question. I think or 3 years, 4 years back. Just wait. I give 4 set of contact numbers. You tell me which is not allowed. Okay, wow. It's a multi-select. Okay, it's a multi-select. Be careful. For class cut, you can join the same link. Which of the following sets of quantum numbers is or are not allowed? Or not allowed? Option A, n is equal to 3, l is equal to. Okay, it's a multi. Okay, please notice multi-select. What is multi-select? அப்படின்னா இதுக்கு எல்லாமே கூட ஆப்ஷனா இருக்கலாம். ஒன் ஆர் மோர் ஆப்ஷன்ஸ் ஆன்சர், ஒன் ஆர் மோர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கரெக்ட். ஒரு ஆன்சர் கரெக்டா இருக்கலாம், ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம், இல்ல எல்லாமே கரெக்டா இருக்கலாம், 2 கரெக்டா 3 கரெக்டா இருக்கலாம். இது ஆன்சர். I give 2 minutes time. சீக்கிரம். இதெல்லாம் நாட் கரெக்ட் அப்படிங்க. क्वेश्चन இதெல்லாம் நாட் கரெக்ட், நாட் கரெக்ட், நாட் அலோ. நமக்கு சஜா சி தப்பா? ஓகே, வேற சி மட்டும் தப்பா? வேற look all the angles. பி தப்பா கரெக்டா?
Anyone? Okay, let's see. First option, n is equal to 3, L is equal to 2. அப்ப 3D. இதுதானே? ஞாபகம் வச்சுக்கோ, L வேல்யூ வந்து என்னோட கம்மியா தான் இருக்கணும். சி ரெண்டுமே சேமா இருக்கு. தப்பு. அவ்வளவுதான். பினிஷ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வா. அப்ப L வேல்யூ கரெக்ட். L வேல்யூ 2 னா டி ஆர்பிட்டல் தானே? வாட் இஸ் டி ஆர்பிட்டல் ml வேல்யூ எவ்வளோ? -2 +2 தானே? -2 -1 0 +1 +2. அப்ப இது அலோட் தான். ஓகே, திஸ் அலோட். திஸ் இஸ் அலோட். இது அலோடு. இது நாட் அலோட். நாட் அலோட். செகண்ட் வரலாமா? n வேல்யூ 4, L வேல்யூ 0 எஸ் ஆர்பிட்டால். கண்டிப்பா ml வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? 0 to +L to -L தானே? அப்ப L வேல்யூ 0னா L வேல்யூ கண்டிப்பா என்ன இருக்கும்? ml வேல்யூ 0 தான் இருக்கணும். என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப இது தப்பு. இது நாட் அலோட். சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஹலோ, ml Yes, வேல்யூ sir. between -L to +L only. L வேல்யூ 0 அப்ப தப்பு. இங்க வரலாம். n வேல்யூ 5, L வேல்யூ 3. 3 என்ன ஆர்பிட்டால்? f ஆர்பிட்டால். 5f அலோடு. இது -3 to +3. அப்ப -3 -2 -1 0 +1 +2 +3 இதுவும் அலோடு. இதுக்கு ஆன்சர் என்ன? பி கமா சி. இது ஆன்சர் என்ன? பி கமா சி. இது ரெண்டும் அது நாட் அலோட். இது ஆன்சர். Important, please note. Okay. Now this was a magnetic contact number. Next I will go the very simple one, that is spin contact number. But you know topic, the nodal plane, radial node, angular node, that I will discuss quantum mechanism. Okay. That's a better path. That is fourth quantum numbers. That is the spin quantum numbers. That is small s. Okay. This is theoretical தானே? We can say ms also. இது ms க்கு சொல்லலாம். புரியுதா? We can say ms. ml னா azimuth, ml னா magnetic, ms னா spin. எழுதிக்கிட்டு represent. It represent spin of electron. Spin of electron about the axis. About it an axis. Okay. ஒன்னு ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்பின்னா இருக்கும். ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்பின். அது வேல்யூ எஸ் வேல்யூ வந்து உனக்கு மைனஸ் ஆஃப் இப்படி சொல்லுவாங்க. Now we can say this also. எல்லாம் ஒண்ணுதான். ஒன்னு கிளாக்வைஸ் ஸ்பின், ஒன்னு கிளாக்வைஸ் ஸ்பின். இது எஸ் வேல்யூ எவ்வளோ? இது எஸ் வேல்யூ வந்து பிளஸ் ஆகும். இது இப்படி இருக்கும். இல்லைன்னா we can say this also, right? Okay. அப்ப spin only எழுதிக்கும். What is the formula? Spin only angular momentum. Spin only angular momentum. வேல்யூ எவ்வளவு அப்படின்னா h/2 கேர்ஃபுல்லா கவனி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகே s இன்ட்டு s பிளஸ் 1. இந்த s வேல்யூ கண்டிப்பா பாசிட்டிவ் தான். ஓகே, பாசிட்டிவா யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் மைனஸ் ஆஃப் வந்தா நீ பிளஸ் ஆஃப் போட்டுக்கோ. புரியுதா? அப்ப என்ன பண்ணலாம்? we can say modulus of s. ரெண்டு sமே this two are modulus. சொல்லு புரியுதா? இப்ப -1/2 இருக்கு. அது வேல்யூ எவ்வளோ? பிளஸ் 1/2. உனக்கு -3 இருக்கு. அது வேல்யூ எவ்வளோ? +3. இம்பார்ட்டன்ட் பேசணும். கவனிங்களா? இப்ப
For example, they given D3 DXY2 தரான். That is 3D2 configuration. Okay. இதுல 3 என்னது 3 principal quantum number. இப்போ என்னது n value principal quantum number. இது n. இந்த D என்னது azimuthal. இந்த XY என்னது orientation. That is ML. இந்த 2 என்னது electrons. அதுக்கு என்ன இருக்கும் கண்டிப்பா ஸ்பின் இருக்கும். ரைட்டா இல்லையா? இதான் செட் ஆஃப். அப்ப உனக்கு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னா உனக்கு 4 ஒன்று தெரியணும். தெரிஞ்சா we can write the electron configuration. Okay. Topic எழுதிக்கோ. Writing the electronic configuration of electron. Okay. Writing the electronic configuration. அதுல first rule we have to follow 3 rules to write the configuration. அதெல்லாம் பேசிக் தான். First rule, Hoffa principle. Hoffa is not scientist name, it's a Greek name. What is Hoffa? In a building block. So, rule number 1. AUF BAU Hoffa rules. The principle. Okay. என்ன சொல்றாங்க பாப்போம். நீ படிச்சிருப்ப. Okay, காலேஜ்ல ஸ்கூல் பஸ்ல படிச்சிருப்ப. The filling of electron in different orbital is done in increases order of their energies. Bracket lower energy orbital first filled. The lower energy orbital will be first filled. Will be filled first. That is half of it. Okay. Next generation படிச்சிருப்ப 1s 2s 2p 3s 3p 3d 4s 4p 4d 4f 5s 5p 5d 5s. First என்ன வரும்? First just wait. 1s or 2s 2pe 3s 3pe 4s அப்படியே வந்தா எங்க 3d 4s ரிட்டர்ன் இதான் ரிட்டர்ன். இப்படி ஆர்டர் இருக்குது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இது ஆரம்பா. ஃபர்ஸ்ட் 1s ஒரு 2s ஒரு 2p 3s 3p ஒரு 4s ஒரு 3d அப்புறம் 4p அப்படியே எக்ஸெட்ரா. ஓகேவா? இது நார்மல். இன்னொரு ரூல் இருக்கு, தட் இஸ் கால் ஓகே போர்பரி ரூல். அதை கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோ, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். This is Bohr-Bury rule. Bohr-Bury not. That is bracket n plus L rule. இது பேர் என்னது? n plus L rule. Now you know how to find n value, L value, right? Simple, right? Now let's go. First point, higher the n plus L value, high energy. Okay, wow. Otherwise, lower the n plus L value, lower the n plus L value,
less energy. Less energy. Okay, for example, 3s இங்க 5s. இது high energy. 3s 5s. சிம்பிளா சொல்லிடலாம்ல. இது n வேல்யூ எவ்வளோ? 3s க்கு n வேல்யூ 3. L வேல்யூ s ஆர்பிட்டால் 0. டோட்டல் 3. இதுல n வேல்யூ எவ்வளோ? 5. L வேல்யூ எவ்வளோ? 0. டோட்டல் 5. இது IS n வேல்யூ n plus L வேல்யூ. இது high energy. ரைட்டா இல்லையா? Tell me this order, which order? இங்க 2p, இங்க 5p, இங்க 2s, இங்க 3p. 3p வேணாம். We can 2d. 2d 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 கரெக்டா இருக்கும். 2d கிடையாதுல்ல, 3d தானே. 3d வேணாம். 3d இது 6 மாத்திக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது 6 மாத்திக்கோ. இது 3d. Tell me, இது IS energy. 2s 6p 2s 2p 2p 6p 2s 3d. Tell me energy level சீக்கிரம். இது highest 6p. குட். அதுக்கப்புறம் 6p க்கு அப்புறம் 3d. குட். அதுக்கப்புறம் 2p அதுக்கப்புறம் 2s. குட். இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது highest. n value 3, L value 2, n value 4, L value 1. ஆட் பண்ணா 5. இது ஆட் பண்ணா 5. ரெண்டு சேம் எனர்ஜியா? Now see second rule. நான் வச்சுக்கோ. Very simple. Okay, if n plus L value same இருந்தா same, then look n value, sorry, then see n value higher the n value, higher energy. Higher the n value, high energy. With the answer simple. 4p 4p. Finish. மூணு ரூல் தான். n plus L அதிகமா இருந்தா high energy, கம்மியா இருந்தா less energy. n plus L value சேமா இருந்து L value கண்டிப்பா சேமா இருக்காது. n value சேமா இருந்தா L value சேமா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு n value அதிகமா தான் இருக்கணும். ரைட்டா இல்லையா? இந்த மூணு கண்டிஷன் வச்சு you can find out. ஒரு லிமிடேஷன் இருக்கு. நோட். நான் இந்த ரூல் ஃபுல்லா இந்த சொன்ன ரூல் எல்லாம் வந்து மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு தான். இதுக்கு மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம். வாட் இஸ் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்னா மோர் தென் 1 எலக்ட்ரான். அப்ப எது ஒரு எலக்ட்ரான் சிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸ்? எது 1 எலக்ட்ரான்? ஹைட்ரஜன் ஆட்டமா? ஓகே, அப்போ ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம், okay, half hour rule, half hour rules and n plus L rule not valid. இது வேலிட் கிடையாது இந்த கேஸ்க்கு. வச்சுக்கோ. அப்ப இதுக்கு என்ன வரும்னா ஹைட்ரஜன் இருக்கு. the energy of orbital depends upon value of n only. வெறும் என்ன பொறுத்து எல்லாம் பொறுத்து கிடையாது. ஓகேவா? நான் வச்சு வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப எனர்ஜி எப்படி இருக்கும்? அப்ப எதெல்லாம் n வேல்யூ சேமோ இருந்தா எனர்ஜி சேம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2p 2s சேம் எனர்ஜியா இருக்கும். 3p 3s 3p 3d சேம் எனர்ஜி. 4s 4p 4d 5d சேம் எனர்ஜி. ஓகேயா? சாரி 4d. 1s லெஸ் எனர்ஜி தான். அதுக்கப்புறம் உனக்கு
இந்த 2sம் 2pயும் சேம் எனர்ஜியா இருக்கும். நெக்ஸ்ட் உனக்கு 3sம் 3pயும் 3dயும் சேம் எனர்ஜியா இருக்கும். இந்த கேஸ்ல பாரு, மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்துக்கு 1s 2s 2pe 3s 3pe இது வேற மாதிரி இருக்கா, இது வேற மாதிரி இருக்கும் கான்செப்ட். அதுக்கப்புறம் இங்க 4s 4pe இங்க 4d இங்க 4f எக்ஸெட்ரா. அவ்வளவுதான். கவனம். இப்ப இதோட நான் வச்சு the word called degeneracy. இந்த பேர் என்னது வேர்ட் கால் பண்ணது degeneracy. இதுக்கு என்ன மீனிங்னா சேம் எனர்ஜி, சேம் எனர்ஜி. ஓகேவா? வரலாமா? இப்ப இந்த கேஸ் இதோட degeneracy எவ்வளவு வரும்? degeneracy anyone sல ஒரு ஆர்பிட்டாலா, pல 3 ஆர்பிட்டாலா, அப்ப ஆன்சர் 4. சொல்ற புரியுதா? இப்ப எஸ்னா ஒரு ஆர்பிட்டால், pனா 3 ஆர்பிட்டாலா. இதுல பாரு உனக்கு இதுல 2sம் 2pயும் சேம் எனர்ஜி, அப்ப 3 4. ஓகே, sக்கு 1 pக்கு 3. இது திரும்பி டீஜெனரசி என்ன வரும்? இதுல டீஜெனரசி கரெக்டா சொல்றான். இதுல டீஜெனரசி 9 also. 9. குட், சூப்பர். எப்படி 9? இங்க 1 இங்க 3 இங்க 5. 5. 5. சூப்பர். இங்க ஆன்சர் டீஜெனரசி 19. ஃபுல்லா 7 ஆர்பிட்டால் இருக்கும். இதுல 1 இதுல 3 இதுல 5 நோ 1 5 இதுல எவ்வளவு இருக்கும்? 7. எவ்வளவு ஆன்சர் ஆட் பண்ணலாம்? 7. 16 17 16. 16. ஓகே, எழுதிக்குவாங்க. டீஜெனரசி அப்படின்னா டீஜெனரேட். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா the orbital have same set of energy. The orbitals have same energy. We can say degeneracy, degenerate எல்லாம் ஒண்ணுதான். இதை நம்ம பார்த்தோம். இப்ப டி ஆர்பிட்டால்ல 5 ஆர்பிட்டால் இருக்குமா? 5 ஆர்பிட்டால். 1 2 3 4 5. 1 2 3 5. இது எனர்ஜி வச்சுக்கலாம். இப்ப இந்த 5 ஆர்பிட்டால் இருக்குல்ல, ஓகே, நாட் only டி ஆர்பிட்டால், எனி ஆர்பிட்டால். ஓகே, எனி ஆர்பிட்டால் நான் வச்சுக்கோ. absence of external field, absence of external fieldல எல்லாம் சேம் எனர்ஜி தான். ஆல் ஆர் சேம் எனர்ஜி. அந்த கான்செப்ட் பேர் என்னது? டீஜெனரேட். ஆனா இது என்ன பண்ணலாம், நீ இங்க நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ண அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நீ அப்ளை பண்ண என்ன இது இப்படி பிரிஞ்சிடும். ஓகே, நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? அப்ப எனி ஆர்பிட்டால் absence of external field all are degenerate. At the same time, the orbital, any orbital, s, p, d, f, okay, s மட்டும் பிரியாது, s ஒரு ஆர்பிட்டால் இருக்குல்ல, s, p, d, f, okay, any அந்த pdf orbital in the presence of external field என்ன திருப்பி அது அதோட டீஜெனரசி லாஸ் பண்ணி ஸ்பிளிட் ஆயிரும். இது எக்ஸாம்பிள். இது எங்க பார்த்து ஞாபகம் இருக்கா? we discuss coordination chemistry, right? அங்க கொடுத்துருப்போம். இது பேர் ஆக்டாய்டல் ஸ்பிளிட்டிங் பேர். T2 இது பேர் என்னது? சொல்ற பாயிண்ட் எழுதிக்கோ, கீ பாயிண்ட் மட்டும். These orbital of subshell or degenerate in the absence of external field. In the absence of external field, but in the presence of external field, the presence of external field, this orbital okay, splitted
split into different energy level. Different energy level. Very good. Now, this is called what? Half of principle. Okay. Second போலாமா? Second देखो poly exclusive principle. அது மாதிரி இது போயிடலாமே. We can go with understood. Okay. Poly exclusive போலாம். Second எழுதிக்கோ. Pauline's exclusion principle. அப்படின்னா என்ன? Okay. No two electron. No two electron in an atom. In an atom can have same value of four quantum numbers. Four quantum numbers. பார்க்கலாமா? கவனிங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு n வேல்யூ 1 ஃபார் எக்ஸாம்பிள். n வேல்யூ 1 வேணாம். n வேல்யூ 2 எடுத்துக்கோ. n வேல்யூ 2. l வேல்யூ 1 எடுத்துக்கோ. ml வேல்யூ வந்து 1. ஓகே. ml வேல்யூ wait this like take this like இது ஆர்பிட்டால். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3p ஆர்பிட்டால். என்ன ஆர்பிட்டால்? 3p ஆர்பிட்டால். இதோட ml வேல்யூ வந்து 0. ஓகேவா? அப்ப இது இந்த காம்பினேஷனுக்கு ஓகே டேக் திஸ் காம்பினேஷன். ஓகேவா? இதோட n வேல்யூ என்ன ஸ்டூடண்ட்ஸ்? இதோட n வேல்யூ என்ன? 3. l வேல்யூ 0. ml வேல்யூ 0. ஓகே? கவனி. இப்ப having this two எலக்ட்ரான் இருக்கு. இங்க எலக்ட்ரான் இருக்கு, இங்க எலக்ட்ரான் இருக்கு. இங்க வரலாமா? இப்ப இத பத்தி பேசலாம். இந்த எலக்ட்ரான் பத்தி. இந்த எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்ல? 3p ஆர்பிட்ல இருக்கா? அப்ப n வேல்யூ 2. n வேல்யூ 3 சாரி. 3p யா? l வேல்யூ என்னது? 1. இது ml ல அப்ப ml வேல்யூ 0. ரைட் தானே? s வேல்யூ பிளஸ் ஆஃபா மைனஸ் ஆஃபா? பிளஸ் ஆஃப். கரெக்ட்டா? இப்ப இந்த எலக்ட்ரான் பத்தி பேசுமா? இந்த எலக்ட்ரான் பத்தி. இது எங்க தான் இருக்கு? இது எங்க தான் இருக்கு? அதே ஆர்பிட்டால் தானே இருக்கு. அப்ப n வேல்யூ என்னதுக்கு? அது n வேல்யூ என்னது? அது n வேல்யூ வந்து 3 தான். l வேல்யூ p ஆர்பிட்டால் தானே? l வேல்யூ அது 1 தான். அதே ml தானே இருக்கு. ml வேல்யூ 0. ஆனா s வேல்யூ என்னவா இருக்கும்? s வேல்யூ பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் இந்த எலக்ட்ரானுக்கு? பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் இந்த எலக்ட்ரானுக்கு இத்தனை எலக்ட்ரானுக்கு? மைனஸ் ஆஃப். குட். Now see the Pauline's rule. The no two electron in an atom can have the same number of 4 value. எது சேமா இருக்கு? இங்க பாரு. n value same. Okay, fine. l value same. Okay, fine. ml value 0 same. பட் எது மட்டும் மாறி இருக்கு? ஸ்பின் மட்டும் மாறி இருக்கு. அப்ப இதான் அந்த ரூல். புரியுதா? அப்ப ஒரு ஆர்பிட்ல கிராம வச்சுக்கோ. ஒரு ஆர்பிட்டால்ல உள்ள 2 எலக்ட்ரானுக்கு ஓகே 4 குவாண்டம் நம்பர்ல சேமா இருக்காது. எது மட்டும் ஃபர்ஸ்ட் மாறும்? ஸ்பின் மட்டும் மாறி இருக்கும். that is exclusion. ஓகே ஒன்னு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். எது? ஸ்பின். that is called Pauli exclusion principle. புரியுதா? very simple one. okay next போலாமா? last one of this topic, Hund's rule of maximum multiplicity. that எழுதிக்கோ. that is Hund's rule of maximum multiplicity. நோட் பண்ணிக்கோ. நான் இதுக்கான மீனிங் சொல்லிடுறேன். ஓகேவா? according to Hund's rule, according to Hund's சொல்லுவோம். ஓகே எவ்வளவு பேர் நம்ம Hund's யூஸ் பண்ணலாம். ஓகே according to Hund's rule, just wait.
according to Hund's rule. Okay, out of the different arrangement of same electron, different arrangement of the same electronic configuration, the arrangement which has higher எந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் வந்து ஸ்பின் மல்டிபிளிசிட்டி இருக்கோ, ஹையஸ்ட் ஸ்பின் மல்டிபிளிசிட்டி இருக்கோ, அதான் ஸ்டேபிள். ஓகே, இஸ் வில் பி மோர் ஸ்டேபிள் ஃபார்ம். கவனிங்க. வாட் இஸ் ஃபார்முலானா எழுதிக்கோ. ஸ்பின் மல்டிபிளிசிட்டி ஃபார்முலா, ஸ்பின் மல்டிபிளிசிட்டி ஃபார்முலா வந்து that is 2s plus 1 இதான். ஓகே, இப்போ நான் P3 எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ டேக் P3 எடுத்துக்கிறேன். இதான் P3 கான்ஃபிகரேஷன். P3 எப்படி எழுதலாம்? P3 ஓகே, இதான் P3 கான்ஃபிகரேஷன். ஓகே, இது எழுதலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 2 3. இது செகண்ட் கேஸ் 1 2 1. இது தேர்ட் கேஸ் 1 1 1. இது அடுத்த கேஸ் 1 1 1. ஓகே, கவனிங்க. ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு அன்பேர்னா பிளஸ் ஆஃப். ஓகேவா? ஆன்டிக்ளாக் இருந்தா மைனஸ் ஆஃப். அப்போ ஸ்பின் வேல்யூ எவ்வளவு பாருங்க. ஸ்பின் வேல்யூ ஆஃப் பிளஸ் ஆஃப் பிளஸ் ஆஃப் எவ்வளவு? சிம்பிள். ஸ்பின் S equal to n into 1/2 ஃபார்முலா. n number of unpaired. n is equal to number of unpaired. இப்போ எத்தனை unpaired? 3. அப்போ S வேல்யூ எவ்வளோ? 3 into 1/2. இப்போ ஆன்சர் எவ்வளோ? S வேல்யூ 3/2. இப்போ ஸ்பின் வேல்யூ ஃபார்முலா என்ன? 2s plus 1. அப்போ என்ன வரும்? இது 2 into 3/2 plus 1. What is answer? Spin velocity. Answer 4. That is quoted. சிம்பிளா இங்க வரலாமா? இது பிளஸ் ஆஃப் ஒரு அன்பேர் தானே இருக்கு. அப்போ S equal to 1 into half. வேல்யூ எவ்வளோ? X equal to Y equal to half தான். அப்போ இது என்ன ஃபார்முலா? 2s plus 1. அப்போ என்னது? அப்போ 2 into half into plus 1. ஆன்சர் எவ்வளோ? ஆன்சர் 2. இந்த கேஸ் பண்ணி இது பிளஸ் ஆஃப், இது மைனஸ் ஆஃப். ஜீரோவா? இது மைனஸ் ஆஃப். அப்போ S equal to மைனஸ் ஆஃப். ஓகே, இந்த ஃபார்முலா மாடுலஸ் தான். ஓகே, சாரி, இந்த S வந்து ஓகே, இந்த S வந்து மாடுலஸ் S தான். ஓகேவா? நான் வச்சு அதில் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? மைனஸை பிளஸ் எடுத்துக்கலாம். புரியுதா? சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்போ என்ன வரும் அப்படின்னா இங்க அப்போ மைனஸ் ஆஃப். வாட் இஸ் ஃபார்முலா? 2s plus 1. அப்போ என்ன ஆயிரும் உனக்கு? 2 into 1/2 plus 1. ஆன்சர் எவ்வளோ? இங்க 2. இந்த கேஸ் பாரு, எல்லாமே ஆஃப் ஆஃப். இது வந்து மைனஸ் 3/2. ஓகே, S மாடுலஸ் தானே, அப்போ பிளஸ் 3/2 தான். அப்போ என்னது? ஃபார்முலா 2s plus 1. இப்போ ஆன்சர் எவ்வளோ? 2 into 3/2 plus 1. இப்போ ஆன்சர் எவ்வளோ? இங்க எவ்வளோ? இங்கேயும் 4. அப்ப இந்த 4 கேஸ்ல எது மோஸ்ட் ஸ்டேபிள் கேஸ்? எது அலோடு? ஃபர்ஸ்ட் எது அலோடு? இது அலோடு, இது அலோடு, இது தப்பு. சொல்ல புரியுதா? P3 எப்படி எழுதலாம் அப்படின்னா P3 கான்ஃபிகரேஷன் ரெண்டுமே வாணி. P3 கான்ஃபிகரேஷனை we can write this side. இது ஆல்சோ கரெக்ட். மூணுமே நீ கிளாக் வைஸா போடலாம். இல்லனா என்ன பண்ணலாம்? நீ மூணுமே என்ன பண்ணலாம்? நீ ஆன்டி கிளாக் வைஸா போடலாம். திஸ் இஸ் கரெக்ட். இப்போ இந்த பேஸ் பண்ணி என்ன சொல்ல வர அப்படின்னா, நீ ஒரு ஆர்பிட்டல் ஃபில் பண்ணும் போது என்ன பண்ணா, ஓகே, பேரிங் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபில் பண்ணிடணும். ஆஃப்டர் ஆஃப் ஃபில் ஒன்லி வி ஹேவ் டு பேர். அது நீ படிச்சு ரைட்டா இல்லையா? அதான் ரூல்ஸ் ரைட்டா இல்லையா? ஆனா இது பேக்ரவுண்ட் இதான் நான் வச்சுக்கோ. இந்த தியரி வச்சுதான், ஐ மீன் இந்த கான்செப்ட் வச்சு தானே பண்றாரு. கடைசியா அந்த ரூல் அவர் கொண்டு வராரு. யூ காட் த பாயிண்ட். அப்ப நான் வச்சு now what is the rule? No pairing will take place. The no pairing of electron will occur. The no
the pairing of electron will occur until all the orbital singly occupied. Singly occupied. புரியுதா? இதான் ரூல். இவன் சொல்றியாப்ப ஓகே நான் D5 தரேன். இது D5. எது எது சொல்றேன் எது கரெக்ட் தப்பு ஓகேவா? 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 ஓகே இது ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 1 2 3 5 1 2 3 4 5 அடுத்த கேஸ் 1 2 3 4 5 இந்த கேஸ் 1 1 2 3 4 5 ஓகே எது நாட் அலோட் இதுல ஃபர்ஸ்ட் ஒன் அலோட் நாட் அலோடா ஃபர்ஸ்ட் ஒன் அலோடா நாட் allowed, அலோட் குட் செகண்ட் ஒன் not allowed, நாட் அலோட் தேர்ட் ஒன் not allowed, நாட் அலோட் ஃபோர்த் ஒன் not allowed, நாட் அலோட் ஃபிஃப்த் ஒன் allowed. சிம்பிள் அவ்வளவுதான் ஓகே அவ்வளவுதான் திஸ் அபவுட் த பேசிக் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஓகே இத கையில வச்சு நம்ம இது ஒரு டூல் வார்த்தையில எல்லா கான்செப்ட் based on this tool I am going to enter the very important topic in JAM exam that is called quantum mechanism okay that's very important questions கேட்பாங்க அது இப்ப ஆரம்பிக்கிறது கிடையாது ஓகேவா நம்ம OMC பெண்டிங் கொஞ்சம் இருக்கு OMC கொஞ்சம் கடைசி பாட்டு இருக்குல்ல அது நாளைக்கும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பார்த்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அட் நெக்ஸ்ட் யூ கோயிங் டு பிளான் ஓகேவா இப்போ டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க் ஒன் பை ஒன் நான் நாளைக்கு ஒரு क्वेश्चन சென்ட் பண்ணிடுவேன் ஓகேவா அதை பார்த்துக்கோ அதை சால்வ் பண்ண முடியும் ட்ரை பண்ணுங்க ஓகேவா எனி டவுட் ஓகே அந்த ml வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும் once again சொல்லுங்க. ஓகே क्वेश्चनலயே ஜெனரலாவே வா கவனி இப்ப ஜெனரலா சார் L வேல்யூ 2 ஆ இது L வேல்யூ 2 என்ன ஆர்பிட்டால் d orbital எத்தனை ஓரியன்டேஷன் இருக்கும் 5 ஓரியன்டேஷனா 1 2 3 5 ஆச்சா இப்ப m வேல்யூ என்ன சொல்லி கொடுத்தேன் -L2 +L அப்ப என்ன வரும் -22 +2 ஆ அப்ப என்ன வேல்யூ இதுல என்ன வேல்யூ வரும் -2 வரலாம் -1 வரும் 0 வரும் +1 வரும் +2 வருமா பாயிண்ட் ஓகே டோன்ட் புட் தி பாயிண்ட்ஸ் அப்ப என்ன வேல்யூ இது -2 -1 0 +1 +2 சிம்பிள் கவனி இப்ப அகைன் L வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 அப்ப எத்தனை ஓரியன்டேஷன் 3 ஓரியன்டேஷனா 3 ஓரியன்டேஷன் அப்ப ml வேல்யூ என்னது ஃபார்முலா சொல்லி கொடுத்த -L2 +L L வேல்யூ எவ்வளவு -1 -1 to +1 இப்ப என்ன வரலாம் -1 0 +1 அப்ப இது -1 0 +1 ஆனி இப்ப L வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3 ன்னு எடுத்துக்கோ 3 என்ன ஆர்பிட்டால் உனக்கு வந்து 3 எத்தனை ஓரியன்டேஷன் வரும் 2L + 1 3 × 2 6 +7 வருமா 1 2 3 4 5 6 7 ஆர்பிட்டாலா அப்ப வாட் இஸ் ml வேல்யூ உனக்கு -3 to +3 what is the value -3 -2 -1 0 +1 +2 +3 அவ்வளவு -3 -2 -1 0 +1 +2 +3 புரியுதா ஐஷாலே எஸ் சார் சிம்பிள் okay bye bye and see you tomorrow okay happy learning